குழந்தையை போல இன்னைக்கு நீங்க மாறுறீங்களா? அது பரலோக ராஜ்யத்திற்கு எடுத்துட்டு செஞ்சு போகும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாரையும் பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நாள்லையும் ஒரு புது டெய்லி விழாக்களுக்குள்ளாக நம்ம கடந்து செல்ல போகிறோம். ஒருவேளை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இன்சிடென்ட்டா இருக்கலாம். மத்தேயு 18:3 மேத்யூ சாப்டர் 18:3 நீங்க பாருங்களேன். ஒரு சிறு பிள்ளையை போல மாறல அப்படின்றா பரலோக ராஜ்யம் நமக்கு சொந்தம் இல்லை. இப்போ why a child அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் போடும்போது அது நிறைய பேர் இருந்திருப்பாங்க இல்லையா? There were Pharisees, there were Sadducees, there were holy people, also like Simeon when Jesus was there. நிறைய பேர் இருந்தாங்க இல்லையா? But still, why children அப்படின்னு நீங்க இருக்கும்போது பிரியமான தேவஜனமே 3 காரியத்தை நான் உங்களுக்கு முன்னாடி இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் அப்படின்னு நீங்க பார்க்கும்போது இன்னசென்ஸ். சிறு குழந்தைங்களை நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்னசென்ட்டா இருப்பாங்க. அவங்களுக்கு நன்மை தீமை வஞ்சகமானது கண்ணினானது ஏமாத்துறது எதுவுமே தெரியாது. எந்த ஒரு ஹியூமன் நெகட்டிவ் மாடியூல்ஸும் அவங்க மனசுல இருக்கவே இருக்காது. எந்த ஒரு நெகட்டிவ் கேரக்டர்ஸும் இருக்காது. எந்த ஒரு நெகட்டிவ் ஆட்ரிபியூட்ஸும் அவங்களுடைய மனசுல அவங்க ஹார்ட்ல நம்மளால பார்க்கவே முடியாது இல்லையா? அதே போலதான் பிரியமான தேவஜனமே சங்கீதம் 116:6 கூறுகிறது பாருங்க. கர்த்தர் கபடற்றவர்களை காக்கிறார். பிரியமான தேவஜனமே, கபடற்று இன்னைக்கு நீங்க இருக்கிறீங்களா? God protects the innocent. God protects the righteous அப்படின்னு நம்ம சொல்லிட்டே போலாம். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம கபடற்று இருக்கிறோமோ? ஏன்னா இந்த பைபிள் கபடற்றுலாம் இருக்கக்கூடாது, பாம்பை போல நான் உள்ளவர்களா இருங்கன்னு சொல்லுதே அப்படின்னு. அஃப்கோர்ஸ் அது இருக்கணும். பட் எல்லாத்துக்கும் மேலாக we should be innocent in our life. innocent அப்படின்னா is equal to நம்ம வாழ்க்கையில கன்னிங்னஸ் இருக்கக்கூடாது, வெஞ்சன்ஸ் இருக்கக்கூடாது, எந்த விதமான ஹேட்ரட் இருக்கக்கூடாது, எந்த விதமான உள்நோக்கமான செயல்கள் இருக்கக்கூடாது. பிரியமான தேவஜனமே, அதனால இன்னைக்கு ஃபர்ஸ்ட் examine yourself whether you are innocent. நம்ம கபடற்று இருக்கிறோமா அப்படின்னு let's examine ourselves. ரெண்டாவதாக பாத்தீங்கன்னா அந்த சிறு குழந்தைகள் எப்பொழுதுமே ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருப்பாங்க. நீங்க ஒரு ஐஸ்கிரீம் ஏதாவது நீங்க கொடுங்களேன், அவங்களுக்கு வேணும் அப்படின்றா, அவங்களுக்கு கோல்டு இருந்தாலும் எனக்கு வேணும் அப்படின்னா அது வேணும் தான். அதே போல ஏதாவது ஒரு சின்ன சின்ன காரியம் குழந்தைங்கள்ட்ட இருந்து தப்பிக்கவே முடியாதுமா. அதுக்கு நிறைய ஜோக்ஸ்லாம் சொல்லுவாங்க இல்லை தெரியுமா? ஸோ அது என்னுடைய அங்கிள், என்னுடைய அத்தை, எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க, என்னை தூக்கி வச்சிருக்கிறவங்க அதெல்லாம் பார்க்காது. இந்த மாமா இப்படி செஞ்சுட்டாரு, இந்த அக்கா இப்படி செஞ்சுட்டாங்க, ஆண்டி இப்படி செஞ்சுட்டாங்க அப்படின்னு அது அழுக ஆரம்பிச்சிடும், இல்லைன்னா கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கும். பிரியமான தேவஜனமே, வேதத்திலே ஒரு வசனம் இவ்வாறாக இருக்குது. மத்தேயு 5:37 Matthew chapter 5:37 let your yes be an yes and let your no be a no அப்படின்னு நாம் பார்க்கிறோம். உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லை என்றும் சொல்லுங்கள் அப்படின்னு மிகவும் அழகாக இருக்குது பாருங்க. So we should be straightforward. பிரியமான தேவஜனமே, உள்ளுக்குள்ள உள்ள வச்சு வெளியில உள்ள பேசி அப்படிலாம் இருக்கக்கூடாது. மனம் திறந்து எதனால ஃப்ராங்கா நம்ம சொல்லிடணும். அடுத்ததாக மூன்றாவதாக நீங்க பாருங்க, பிளைண்ட் ஃபெய்த், குருட்டு விசுவாசம். இந்த குழந்தைக்கு நம்ம சாப்பிடல அப்படின்னா பாரு சாப்பிட்டு உனக்கு நான் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன், உனக்கு நான் ஒரு டைரி புக் வாங்கி தரேன், இப்படி வேரியஸ்ல ஒவ்வொரு ஃபேமிலியை பொறுத்தது ஒன்னொன்னு சொல்லி அந்த குழந்தைய நம்ம ஏமாற்றி அந்த உணவை கொடுப்போம், அந்த ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு விடுவோம், தூங்க வைப்போம், அப்பா வந்துருவாங்க அம்மா வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி தூங்க வைப்போம். அந்த குழந்தையும் அதை நம்புது. வராதுன்னு அதுக்கு தெரியாது இல்லையா? பட் he or she is believing you. சொல்றவங்க அதை நம்புது, முழுமையா நம்புது, குருட்டுத்தனமா நம்புது. That is the blind faith. பிரியமான தேவஜனமே, எபிரேயர் 11:1 நீங்க பாருங்க, காணாதவைகளில் நிச்சயமாவது விசுவாசமா. பிரியமான தேவஜனமே, இன்றைக்கு இந்த 3 காரியங்களை மனசுல வச்சுக்கோங்க. ஒன்று இன்னசென்சி, ரெண்டாவது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருந்து பாருங்க, அண்ட் மூணாவது கடைசியாக குருட்டுத்தனமான விசுவாசம், பிளைண்ட் ஃபெய்த், ஹோல் ஹார்ட்டடா நம்பணும். தேவஜனமே,
குழந்தையை போல இன்னைக்கு நீங்க மாறுறீங்களா? அது பரலோக ராஜ்யத்திற்கு உங்களை எடுத்துட்டு செஞ்சு போகும். The gift of becoming a child in your heart is nothing else but simply it will take you to heaven. The destiny, நம்ம லைஃபுடைய டெஸ்டினிக்கு அது தூக்கிட்டு போகும். இன்னைக்கு நம்ம ஏசப்பட்ட என்னை மாத்துங்க தகப்பனே, அதே மாதிரி ஒரு குழந்தையை போல மாற்றுங்க. ஒருவேளை ஒரே நேரம் ஆண்டவர் சொல்லிட்டு போயிருக்கலாம், குழந்தையை போல மாறுங்கன்னா பரலோக ராஜ்யம் இல்லை அப்படின்னு. பட் அதுக்குள்ளாக இந்த 3 அடிப்படையான காரியங்கள் இருக்குது. இந்த 3 காரியங்கள் is one of the key license to inherit the celestial city. ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. இந்த நாளிலும் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒரு குழந்தையை போல மாறட்டும் அப்பா. ஒரு குழந்தையை போல தங்களுடைய மனதில் மாறட்டும், தங்களுடைய சமுதாயத்துல மாறட்டும் அப்பா, தங்களுடைய குடும்பத்துல மாறட்டும் அப்பா, சக மனிதர்கள் மத்தியில மாறட்டும் இயேசு சுவாமி. Of course it might be very difficult அவங்களுக்கு, but Lord Jesus, that your Holy Spirit help them in that. Let your Holy Spirit help them in that, Lord Jesus. May you be their counsel. நீங்க அவர்களுக்கு ஆலோசனைக்காரராக தேற்றவாளராக இருந்து அவர்கள் இந்த பாதையில நீ நடத்துவப்பா. ஒருவேளை மனிதனாக இருக்கிற எங்களுக்கு அது சாத்தியமே இல்லையப்பா, சாத்தியமே இல்லையப்பா. ஆதாமேவா இந்த பாதையில நடக்காம அவர்கள் தவற விட்டார்கள். அந்த குழந்தை அந்த தன்மையை தவற விட்டார்கள். அவர்கள் வஞ்சிக்கப்பட்டார்கள். அந்த வஞ்சனைக்கு இடம் கொடுத்தார்கள். ஆனால் நாங்கள் அப்படி இல்லைப்பா. உம்முடைய பிள்ளைகள் இயேசு சுவாமி, உம்முடைய நடக்கையில் நடக்க வேண்டும் என்று இப்பொழுது இந்த நிமிடத்தில் பரிசுத்த ஆவியானவரிடத்தில் கெஞ்சி கேட்கிற ஒவ்வொருவரும் மேலேயும் உம்முடைய கிருபை இருக்கட்டும். அவர்களை வழி நடத்தும், பரலோக ராஜ்யத்திற்கு அவர்களை கொண்டு செல்லும். கடைசி மூச்சு வரைக்கும் நீர் அவர்களோடு God their souls. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.